என் பேரு தான் சிக்காக்கோ. அந்த நிக்கிறானே அவன் தான் என்னோட தம்பி மகாக்கோ. அதுக்கு பின்னாடி ஒருத்தர் கண்ணாடி போட்டு நிக்கிறாரே அவர் வேற யாரு? அவர் தான் என்னோட அப்பா. அதுக்கு பின்னாடி ஒருத்தங்க நிக்கிறாங்களே அதுதான் என்னோட அம்மா. சிக்காக்கோ, இன்னைக்கு சண்டே, அதனால அப்பா உங்களை இன்னைக்கு ஊர் சுத்தி காட்ட கூட்டு போறேன். ரொம்ப நாளா இரண்டு பிள்ளைகளும் வெளியில கூட்டு போங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்துச்சுங்க. இன்னைக்கு தான் இரண்டு பிள்ளைகளும் ரொம்ப ஜாலியா விளையாட போகுதுங்க. சிக்காக்கோ, ரோட்ல போகும்போது ரொம்ப கவனமா போகணும். சிக்காக்கோ மக்காக்கோ, குளிக்கும் போது பார்த்து கவனமா குளிங்கப்பா. கவனமா இருக்கணும், புரியுதா? சிக்காக்கோ, மெதுவா போங்கப்பா, விழுந்துடாதீங்கப்பா. அம்மா, பீச் ரொம்ப சூப்பரா இருக்குமா. நான் போய் காலை நனைக்கட்டு வா. என்னடா சட்டி தலையா கேள்வி கேட்கிற? இங்க நம்ம என்ன வேடிக்கை பார்க்க வந்தோம்? வாடா போய் குளிப்போம். டேய் டபரா தலையா, என்னடா அளவு ஊனு இட்டு தண்டியா வருது? விட்டா நம்மள உள்ள இழுத்துரும் போலையடா. ஏ ஆத்தாடி, இது என்ன அளவு ஊனு என் தலைக்கு மேல வந்துகிட்டு இருக்கு? நான் அம்மா கிட்டே போய் உட்காந்துக்கிறேன்டா சாமி. டேய் எங்க போற? அண்ணன் இருக்கும்போது எதுக்குடா பயப்படுற? நான் இருக்கேன்டா, வாடா தைரியமா உள்ள வாடா. என்ன உர்றா, எனக்கு பயமா இருக்குடா, நான் வரலடா, என்ன உர்றா. நீ எப்படி மாப்பிள்ள ஓடுவ? எப்படி ஓடுவ? வாடி, இன்னைக்கு ஓடினா நினைக்காம விட மாட்டேன்டி. அம்மா அம்மா வேமா வாமா, அப்பா கூட உட்காந்து கடலை போட்டவரை போதுமா, வாமா என்னை காப்பாத்துமா. என்னங்க கூலிங் கிளாஸ்ல சும்மா ஜம்முன்னு ஹீரோ மாதிரி இருக்கீங்க. அதெல்லாம் கூலிங் கிளாஸ் போட்டாலும் போடலைன்னாலும் நான் எப்பயுமே ஹீரோ தான். ஐயோ, நேரங்காலம் தெரியாம இது ரெண்டு லவ் சுட்டுட்டீங்களே. இவங்க லவ்ஸ் பண்றதுக்கு இதுதான் நேரமா? ஐயோ அம்மா அப்பா யாராச்சும் பாருங்களே. ஆள விடுறா சாமி, இனி அந்த பக்கம் வந்தனே என்னன்னு கேள்றா. ஏ மேக்கப் மூஞ்சி, நான் அங்க உயிர் போற அளவுக்கு கட்டிக்கிட்டு இருக்கேன், நீ என்ன அப்பா கூட உட்காந்து கடலை போட்டுக்கிட்டு இருக்க? கொஞ்சம் விட்டு இருந்தா அவன் என்னை கொண்டிருப்பேன் தெரியுமா? இவர் என்ன வந்ததுல இருந்து ஒரே போஸ்ல உட்காந்துருக்காரு, இந்த போஸ மாத்தவே மாட்டாரா? வாங்க முதல்ல வீட்டுக்கு போவோம். அப்படி என்னப்பா நடந்துச்சு? அண்ணனும் தம்பியும் ஜாலியா கடல்ல குளிச்சு விளையாண்டுட்டு தானே இருந்தீங்க, நானும் பார்த்துட்டு தானே இருந்தேன். எதை பார்த்துக்கிட்டு இருந்தீங்களா? எதை பார்த்தீங்க? அதை என்ன சாவடிக்கிறதையா? வாங்க முதல்ல வீட்டு பக்கம் போவோம். சிக்காக்கோ, ரொம்ப நேரம் விளையாண்டு போதும், வாப்பா வீட்டுக்கு போவோம், டைம் ஆச்சு. இந்த வந்துட்டேமா. ஏமோ, எனக்கு ரொம்ப பசிக்குது. எனக்கு பிடிச்ச சைவ ஹோட்டலா பார்த்து நிப்பாட்டுங்க, சாப்பிட்டு போவோம். என்னது சைவ ஹோட்டலா? ஏமோ, நான்லாம் கறிச்சோறு தான் சாப்பிடுவேன். நல்லா கறிச்சோறு சாப்பிட்ற மாதிரி ஒரு நான்வெஜ் ஹோட்டலா பார்த்து நிப்பாட்டுங்க. ஒருத்தன் என்னன்னா சைவம் கேட்கறான், இன்னொருத்தன் என்னன்னா கறிச்சோறு கேட்கறான். இவங்க ரெண்டு பேரையும் வச்சுக்கிட்டு நான் படுற அவஸ்தை இருக்கே கடவுளே. பேசாம இவங்க ரெண்டு பேரையும் வீட்டுக்கு கூட்டு போய் தோசை சுட்டு கொடு, சாப்பிட்டு தூங்கட்டும். சரி விடுங்க, பிள்ளைய ரொம்ப ஆசைப்படுதுங்க. நல்ல ஒரு ஹோட்டலா பார்த்து நிப்பாட்டுங்க. சிக்காக்கோ, உனக்கு அப்பா சைவம் ஆர்டர் போட்டிருக்கேன், தம்பிக்கு கறிச்சோறு ஆர்டர் போட்டிருக்கேன். எவ்வளவு வேணுமோ அவங்க கேட்டு வாங்கி சாப்பிடுங்க, சரியா? சரிப்பா. இன்னைக்கு ஒரு புட்டு, இன்னைக்கு ஒரு கட்டு. சூப்பர். வெஜிடபிள், காய்கறிஸ், ஃப்ரூட்ஸ் சூப்பர்ல. வாசனை தூக்குதே.
சிக்கன் பிரியாணில சிக்காக்கோ மக்காக்கோ 2 பேரும் பசிக்குதுன்னு சொன்னீங்கல்ல, அப்புறம் எதுக்கு 2 பேரும் வாய் அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? வேமா சாப்பிடுங்க. மிஸ்டர் மதர், இப்போ எப்படி சாப்பிடணும் மட்டும் பாருங்க. ஹலோ டாடி, சாப்பிடும்போது இப்படி குறுகுறுன்னு பார்க்காதீங்க, அப்புறம் என்னால நிம்மதியா சாப்பிட முடியாது. இந்த கையை கொஞ்சம் நாட்டி வைங்க. அப்பாடா, ஒரு வழியா சாப்பிட்டாச்சு. ஹலோ டாடி, அடுத்த பிளேட் எப்ப ஆர்டர் போடுவீங்க? 2 பேரும் நல்லா சாப்பிட்டீங்கல்ல, வரும்போது மறக்காம பில்லை கட்டிட்டு வாங்க.